ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குட்டி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம எல்லாத்துட்டயுமே இந்த மாதிரி ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கும். நம்ம ஊர்ல அது உடைஞ்சிருச்சுன்னா, நம்ம ஈஸியா கடையில குடுத்து மாத்திக்கலாம். பட் இங்க வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி கடைகளே இங்க கிடையாது. அதுக்கு தான் இன்னைக்கு நானே அத பிரிச்சு நானே சரி செய்ய போறேன். அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இது எப்படி உடைஞ்சது அப்படின்னா, இந்த தடவ நான் வெக்கேஷன் போயிட்டு வரப்ப சேஃபா தான் வச்சுட்டு வந்தேன். ஆனாலுமே அந்த அட்டை மடங்கி முன்னாடி கண்ணாடி உடைஞ்சிருச்சு. இப்படி இருந்தத நான் வந்து இப்படி தான் மாத்துனேன். அத எப்படி மாத்துனேன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து செலோ டேப் எடுத்திருக்கேன். ஒயிட் அண்டு ப்ரௌனு. நான் மெயினாக வந்து ப்ரௌன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒயிட் வேணாலும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கத்திரிக்கோல். அடுத்து மெயினாக நம்மளுக்கு வந்து நம்ம கை தேவை. ஜோக் ஜோக் இல்லையா? ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அது பின்னாடி அவங்களே வந்து ஒரு செலோ டேப் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த செலோ டேப்பை வந்து ஃபுல்லாகவுமே எடுக்கணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியும். நான் வந்து அப்படியே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்தப்பவே வந்து மேலே இது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்பயுமே வரலன்னு பார்த்தா, பின்னாடி வந்து ஆணி குத்தியிருந்தாங்க. அந்த அட்டை வந்து வெளியே வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப் சைடுக்கு ஆணி குத்தியிருந்தாங்க. இதை வச்சு இப்படி பிடுங்கினாலே ஈஸியாக வந்துருச்சு. சில இது வந்து வராமல் இருந்தது சைடில் இருக்கிறதுலாம். அதை வந்து இந்த கத்திரிக்கோலை வச்சு மேலே வச்சு இழுத்தோம்னா அதுவுமே ஈஸியாக வந்துடும். எல்லா ஆணியும் பிடுங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஃபோட்டோ தனியாக ஃப்ரேம் தனியா வந்து இந்த மெத்தட் வந்து நீங்க எல்லா போட்டோ ஃப்ரேம்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த கண்ணாடி கிளாஸை வந்து பொறுமையா வந்து நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா ஷார்ப்லலாம் ரொம்ப வந்து இதாக்கிரும். இதில் வந்து எனக்கு ஒரு 7 குட்டி ஆணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பிரித்து பார்த்தப்போ இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது மூடியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் அப்படியே டிஷ்யூ பேப்பரில் வச்சு துடைச்சேன். ஏன்னா தண்ணி வச்சு துடைக்க முடியாது இல்லையா அப்படின்ட்டு எல்லாமே நல்லா நீட்டாக டிஷ்யூ வச்சு நல்லா முடிஞ்ச அளவு டிஷ்யூ வச்சு துடைச்சேன். அடுத்து இந்த இதை ரெண்டையும் ஒட்டிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கம்மு போட்டு தான் ஒட்டலான் இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன் பேசாமல் வந்து ஒயிட் செலோ டேப்பே ஒட்டிடலாம். அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டலான்னு ஒட்டுனேன். அது கோணலாக போயிடுச்சுன்னு எடுத்தால் அந்த பேப்பரோட கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, இந்த மாதிரி தரையை நல்லா க்ளீன் பண்ணி கீழே பாதி தரையில் மேலே அப்படின்னு ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே ஒட்டி 4 சைடும் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் என்னன்னா, இதை அப்படியே நம்ம வச்சோம்னா நம்ம இந்த சந்தன குங்குமம்லாம் வைக்கிறப்ப அப்படியே அது மேலே ஒட்டிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ரேப் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வைக்கிறப்போ இது மேலேயே இருந்துக்கும். ஸோ சாமி ஃபோட்டோவில் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் எந்த அழுக்கும் ஆகாமல் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரேமோட ஃப்ரண்ட் சைடும் அந்த ஃபோட்டோவோட ஃப்ரண்ட் சைடும் வச்சு லைட்டாக அமுத்தினாலே அதை வந்து அமுங்கிரும். இருந்தாலும் சேஃபாக சைடுக்கு நம்ம பின்னாடி பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து செலோ டேப் ஒட்டிக்கலாம். நான் இதுக்கு வந்து ப்ரௌன் செலோ டேப் தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். நான் அப்போ தான் பின்னாடி எடுக்கும்போது அந்த நம்ம ஒட்டியிருக்கிறது டேமேஜ் ஆகாமல் இதை மட்டும் எடுத்து அப்படியே தூக்கி போடுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாற்றத்துக்கு தகுந்தாப்புல நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சிறப்பான ஆள் நீ. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். டாடா பை.